மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய சுகாதிபதியான சந்திர பகவான் தனாதிபதியான நட்சத்திரத்திலே சஞ்சரிப்பதினாலே திடீர் தன வரவுகளை தரக்கூடிய ஒரு நாளாக, உங்களுடைய முயற்சிகளை வெற்றி பெறச் செய்யக்கூடிய ஒரு நாளாக, தந்தை வழி உறவுகள் மூலமாக எதிர்பார்த்திருந்த காரியங்கள் அனுகூலமாக தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. தொழில் துறையிலே வளர்ச்சி அடைவீர்கள். வருமானங்கள் பெருகும். மாணவர்களுக்கு சிறப்பு உண்டாகும். பெண்களுக்கு ஆடையாபரண சேர்க்கைகள் உண்டாகும். கணவன் மனைவி உறவு பலப்படும். ரிஷபராசி அன்பர்களே, சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிப்பதனாலே உங்களை குறித்த மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்களுடைய முன்னேற்றங்களை எப்படியெல்லாம் அமைத்து கொள்ளலாம் என்கின்ற சிந்தனையிலே செல்வீர்கள். வருமானங்களை அதிகப்படுத்தி கொள்ள என்னென்ன செய்யலாம் என்று சிந்திப்பீர்கள். பலவிதமான யோசனைகளுக்கு பிறகு ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே மனதும் தவிக்க செய்யும். இவற்றையெல்லாம் வெற்றி கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிமுறை மகாலட்சுமியினுடைய வழிபாடு. இந்த மகாலட்சுமியினுடைய வழிபாடு உங்களுடைய மனக்குழப்பத்தை நீக்கி வருமானங்களை பெருக்கித் தருவதோடு இந்த சந்திராஷ்டமத்தினுடைய தோஷத்தை நீக்கச் செய்யும். பெண்களுக்கு தங்கள் ஆரோக்கியம் சீராகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மிதுனராசி அன்பர்களே, விரையாதிபதியான சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்திலே தனாதிபதி சஞ்சரிப்பதனாலே திடீர் பொருளாதார விரயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, எதிர்பாராத செலவினங்கள் கூடும். தேவையற்ற பொருளை வாங்கி பின் ஏன் வாங்கினோம் என்று சிந்திக்கின்ற ஒரு மனநிலை உருவாகலாம். தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள், இன்சென்டிவ் போன்ற ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பெண்களுக்கு அனுகூலமான பலன்களும் மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்து விளங்குகின்ற ஒரு தன்மையும் காணப்படுகிறது. மொத்தத்தில் உங்கள் கவனத்தினாலே உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் பூராடம் என்கின்ற நட்சத்திரத்திலே சஞ்சரிப்பதினாலே உங்கள் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி அளிக்கும். அயல்நாட்டு பிரயாணங்கள் அனுகூலமாக இருக்கும். தொழில்துறை சார்ந்தோருக்கு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஆற்றல் உண்டாகும். உத்தியோகத்திலே பொருளுக்கு பதவி மாற்றம், இடமாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. பெண்களுக்கு ஆரோக்கியம் சீராகும். மாணவர்களுக்கு படிப்பு சிறந்து விளங்கும். மொத்தத்தில் உங்கள் கவலைகள் மறைந்து தனம் பெருகக்கூடிய, உங்களுடைய மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். சிம்மராசி என்பர்களே, பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே விரையாதிபதி சஞ்சரிக்கிறார். தைரிய வீரிய ஸ்தானாதிபதியான சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறார். உங்களுடைய முயற்சியினாலே அற்புதமான காரியங்களை சாதிக்கக்கூடிய நாள். நீங்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாள். அதற்கான பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நாள். வருமானங்கள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். செலவினங்களும் அதே சமயம் அதிகரிக்கும். மாணவர்கள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பெண்களுக்கு ஏற்றவும் ஆடையாபரண சேர்க்கைகளும் உண்டு. பூர்வ புண்ணிய சொத்துக்களின் மீதுள்ள வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கன்னி ராசி அன்பர்களே, லாபாதிபதியாக இருக்கிற சந்திர பகவான் சுகஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார். தனாதிபதியினுடைய நட்சத்திரத்தை சஞ்சரிக்கிறார். வண்டி வாகனங்கள் மூலமாக வருமானங்கள் பெருகுதல். ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு வருமானங்கள் அதிகரித்தல். எதிர்பார்த்திருந்த அயல்நாட்டு தகவல்கள் சாதகமாகுதல். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத தன லாபங்கள் பெருகுதல். குடும்ப உறவுகள் உங்களுக்கு சுமூகமாக இருக்குதல் போன்ற சுபமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. இரும்பு வியாபாரம் செய்பவர்களுக்கு அனுகூலமான பலன்களும், கால்நடை மற்றும் வண்டி வாகனம் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஏற்ற பலனும் காணப்படுகிறது. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும், மாணவர்களுக்கு படிப்பில் சிறந்து விளங்கும் ஒரு தன்மையும் இருக்கிறது. துலாம் ராசி என்பர்களே, ராசிநாதனுடைய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்திலே உங்கள் ஜீவனாதிபதி சஞ்சரிப்பதினாலே எதிர்பாராத தன லாபங்களும், தொழில் முயற்சிகளும், அபிவிருத்திகளும், உங்களுடைய உத்தியோகத்திலே பணி மாற்றங்களும், ஊதிய உயர்வுகளும் வரக்கூடிய அற்புதமான ஒரு நாள். உங்கள் முயற்சிகள் பலிதமாகும். திருத்தலங்களை சென்று தரிசிக்கின்ற பாக்கியங்கள் பெருகும்.
மகான்களுடைய ஆசி பெறுவீர்கள். குடும்பத்தில் உள்ள பெரியோருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். கணவன் மனைவி உறவு பலப்படும். பொதுவாக இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான வளங்களையும் நலங்களையும் பெற்றுத்தரக்கூடிய நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, விரையாதிபதியான சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்திலே தனஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். உங்கள் கைப்பொருள் சற்று குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நிதி இருப்பு சற்று குறையலாம். தொழில்துறை வளர்ச்சி பெறும். அயல்நாட்டு வியாபாரங்கள் அனுகூலமாக இருக்கும். எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு, நகை வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானங்கள் ஏற்றமாக இருக்கிறது. விவசாயிகளுக்கு சற்று தொழில் மந்தப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பெண்களுக்கு நலமும் வளமும், மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்துள்ளகின்ற ஒரு தன்மையும் காணப்படுகிறது. தனுர் ராசி அன்பர்களே, ராசியில் சஞ்சரிக்கின்ற சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமான நிலையிலே சஞ்சரிக்கவில்லை. சற்று குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. உங்களுடைய எதிரிகள் மூலமாக உங்களுக்கு ஏதேனும் விளைந்து விடுகின்ற அச்சம் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. எதை கண்டும் பயப்பட தேவையில்லை. ராசிநாதனைய குரு பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதினாலே இந்த நாள் உங்களுக்கு மன தைரியத்தையும் வலிமையும் அதிகரிக்கும். எதிரிகளை கண்டு பயப்பட தேவையில்லை. மகான்களுடைய ஆசியும், மகான்கின்ற சன்னிதானத்துக்கு சென்று நீங்கள் செய்கின்ற பூஜைகளும் இந்த குழப்பங்களை நீக்கி மன தெளிவை உங்களுக்கு கொடுக்கும். புதிய பொருளாதாரத்திற்கு தேவையான வழிமுறைகளை வகுத்துக் கொள்வீர்கள். சிறுதொழில் வியாபாரிகளுக்கு சற்று மந்தமான போக்கு காணப்படுகிறது. பெண்களுக்கு ஆரோக்கியம் சீராகும். மாணவர்களுக்கு படிப்பிலே சற்று கடின முயற்சி தேவை. மகர ராசி அன்பர்களே, சப்தமாதிபதியாக இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு விரயஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு யோகாதிபதியான சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறார். திடீர் பிரயாணத்தின் மூலமாக லாபங்களும், மனைவி வழி உறவுகள் மூலமாக அல்லது கணவன் வழி உறவுகள் மூலமாக எதிர்பாராத தன லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. கணவன் மனைவி உறவு அந்யோன்யப்படும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும். தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகம் சார்ந்து எடுக்கின்ற முயற்சிகள் பலிதமாகும். காலேஜுக்கு சீட்டுக்கு விண்ணப்பித்திருந்தால் அது உங்களுக்கு சாதகமான வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. பெண்களுக்கு ஏற்றமான காலமாகவும் மாணவர்களுக்கு வளமுடைய ஒரு நாளாகவும் இருக்கிறது. கும்பராசி என்பர்களே, சத்ருஸ்தானாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய யோகாதிபதியாகிற சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே உங்களுடைய எதிரிகள் மூலமாக லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய தொழில் அபிவிருத்தியாகுதல். இரும்பு வியாபாரம், கால்நடை வியாபாரம் அபிவிருத்தியாகுதல். எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு வருமானம் அதிகரித்தல். புதிய முயற்சிகள் கை கொடுத்தல். சக மனிதர்களோடு சேர்ந்து சமுதாய பணிகளை மேற்கொள்ளுதல். வீட்டில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருத்தல். உங்களுடைய பார்ட்னர் மூலமாக நீங்கள் உயர்வடைதல். இப்படி பல வகையிலும் உங்களுக்கு ஆதாயங்கள் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும், மாணவர்களுக்கு பரிசுகள் பெறக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கிறது. மீனராசி அன்பர்களே, ராசிநாதனுடைய சஞ்சாரம், சந்திர பகவானாகிய பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு 10ஆம் வீட்டிலே சுக்கிரன் வீட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பது சற்று இரக்கமான நிலைமையை காட்டுகிறது. உங்கள் முயற்சிகள் சற்று கடினப்பட்டு செய்ய வேண்டியிருக்கும். தொழிலுக்காக நீங்கள் செய்கின்ற முயற்சிகளிலே கடின உழைப்பு தேவைப்படும். வியாபாரிகளுக்கு அலைச்சல்கள் சற்று அதிகமாக இருந்தாலும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். எதிர்பார்த்திருந்த காரியங்கள் சற்று மந்தமாக செய்யலாம். பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணவர்கள் படிப்பிலே சிறந்துள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக உங்களுடைய கடின முயற்சிகளுக்கு பிறகு பலன் தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது.